ஏமாற்றத்தில் வந்திருக்கலாம், எடுத்த காரியம் கைகூடி வரலையே என்று வந்திருக்கலாம். இந்த யாக்கோபை சந்தித்த தேவன் உங்களை சந்திக்கிறார். உன்னை சிருஷ்டித்தது நான், உன்னை உருவாக்கினது நான். ஏன் நீ பயப்பட்டுக்கிட்டு இருக்க? உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்ல. தலைப்பு மீட்டு கொண்டேன். கையை உயர்த்தி விடலே இல்லையாச்சு. இயேசுவை போல சுகம் கொடுக்க ஜனங்களை மீட்டுக்குள்ள யாராலையும் முடியாது. அந்த தெய்வம் இங்க உலாவி கொண்டு இருக்கிறார். அந்த தெய்வம் உங்களுக்கு மீட்பு கொடுக்க வந்திருக்கிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரே குரலோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையோடும் ஆவியோடும் நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஷலமமா நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீங்க பாடுங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ராமா மாமா ஷெச்சனமா ராஜா, நன்றி ராஜா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாத. அதிசயம் செய்திருந்தா நம்ம பாடாம என்னால இருக்க முடியாது. I cannot express in words how grateful I am, Lord. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எனக்காக மரித்து, எனக்காக உயிர்த்து, எனக்காக மரித்து, எனக்காக for me you have come, Lord. For me you have died, Lord. You have raised again, sitting at the right hand of the throne. எனக்காக மீண்டும் வருவி. கரங்களை உயர்த்தி நன்றி, நன்றி ராஜா. ஓ நன்றி, உலகளோடு மனநிறைவோடு ஓலா கிருபாஷா சனராஜா மமா மமா நன்றி ராஜா, நன்றி ராஜா. பலவீனன் என்று என்ன பலவீனன் சொல்லி தள்ளி விட்டாங்க. உன்னால எனக்கு ஒண்ணு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி தள்ளினார்கள். பலவீனன் என்னை தள்ளாதவர், என்னை அறிமுகப்படுத்துகிறவர். ஓலாபா காச்சனா மாமா, உங்களை கர்த்தர் கனப்படுத்துகிற கரம். அவருடைய பிரசனம் உங்களை மூடட்டும். ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா. என் ராஜாவுக்கு இந்த நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்தவருக்கு, சிங்க கபிலையும் சில வைரஸ் மத்தியிலையும் சில மனிதர்கள் மத்தியிலையும் எல்லாம் போல சத்துருக்கள் வந்த பொழுதும் நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. மைகள் எனக்கு செய்தி எப்படி
goodness endures forever. I can't be grateful enough for you, Lord. Thank you for all the wonderful things. இப்ப கடைசியா ரெண்டு கரங்களை நன்றி ராஜா. என்னத்தை ஈடாக உமக்கு கொடுக்க முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை சமூகத்துக்கு எடுத்துட்டு வந்து நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் it's your grace, your mercy, your favor, your blessing. சிறையிலிருந்து எடுத்து ஓலா மகா சந்தனமா அவருடைய பிரசன்னம் சபை முழுவதும் மூடிக்கொண்டிருக்கிறது. செருபாபேல், எஸ்ரா, நெஹேமியா கட்டின தேவாலயம் அங்கு ஒரு மகிமை காணப்பட்டது. சாலமோன் கட்டின தேவாலயத்தை விட எஸ்ரா, நெஹேமியா, செருபாபேல் கட்டின தேவாலயத்துல அளவில்லாத மகிமை. லோமாமா நம ஹட்டலே பாக்கரட்டனே மமான்டரபோ ஷென்டனம. ஒரு மகிமை எங்களை மூடட்டும்பா. ஒரு மகிமை எங்க குடும்பத்தை மூடட்டும், பிள்ளைகளை மூடட்டும், என் பிசினஸை மூடட்டும், என் வாகனத்தை மகிமை மூடட்டும். ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய ஊழியம், ஒரு புதிய எனர்ஜி, ஒரு புதிய சத்துவம். பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக விளங்கும். God, he really wanted to give you a new vision, new glory, new anointing. கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த ஜெனரேஷன் மூலமாக கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அதனால தான் உங்களை நெகேமியாக்களாக, எஸ்ராவாக, எஸ்தராக, தெபோராளாக கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஆண்டவரே, என்ன எழுப்புதலுக்காக பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Holy Spirit. லேகாபார் ஷாண்ட். நம்ம எப்போ எழுப்புதல் வரும்? ஆராதிக்கும் பொழுது வரும். எப்போ எழுப்புதல் வரும்? ஜனங்கள் ஒன்று கூடும் போது வரும். எப்போ எழுப்புதல் வரும்? எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது எழுப்புதல் வரும். எப்போ எரிக கோட்டைகள் உடையும்? ஆராதிக்கும் பொழுது எரிக கோட்டைகள் உடையும். ஏழாவது நாள் 7 முறை எரிக கோட்டையை சுத்தி வா யோசுவா. உன் கூட நான் இருக்கிறேன். உன் கையில எந்தவித ஆயுதமும் நீ எடுக்க கூடாது. நீ எடுக்க வேண்டிய ஆயுதம் துதி என்கிற ஆயுதம், எக்காலம் என்கிற ஆயுதம். அவர்கள் 7வது தரம் எக்காலத்தை ஊதின பொழுது புல்டோசர் நாள கூட உடைக்க முடியாத எரிகோ கோட்டை, எந்த இரும்பும் துளைக்க முடியாத எரிகோ கோட்டை. எரிகோ மக்கள் அந்த கோட்டையை மாத்திரம் நம்பி இருந்த அந்த எரிகோ கோட்டை, அந்த ஒரு பார்வோன், அமலேக்கியர், மீதியானியர் முன்பதாக விழுந்தார்கள். ஒரு செங்கல் கூட இன்னொரு செங்கல் மேல இல்லை. நீங்க துதிக்கும் பொழுது கர்த்தர் சில எரிகோ கோட்டைகள் உடைக்க முடியாத இந்த 1/2 மணி நேரத்தில் எனக்கு தெரியும், எனக்காக கர்த்தர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என்னை எழுப்புங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேங்க்யூ லார்ட். நாங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது.
யோசுவாவை பார்த்து நீ வலது புறத்துல திரும்பிராத, நீ இடது புறத்துல திரும்பிராத. There are a lot of things that is trying to distract you from your purpose, from your calling, from your anointing, but what God has kept for you is greater than what you could ever imagine. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறது நீங்க நினைக்க பார்க்காதது, நீங்க ஜெபிக்காதது, கர்த்தர் சிறந்தது உங்களுக்காக வைத்திருக்கிறார். பேதுருடைய படகுல இயேசு ஏறின உடனே, பேதுரு வாழ்க்கையில பிடிக்க முடியாத மீன்களை படகுக்குள்ள ஏறின உடனே பேதுரு பிடித்தான். ஆண்டவரே, நீங்க என் படகுக்குள்ள வந்தா உம்முடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையை மாற்றும், உம்முடைய ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், என்னுடைய வாழ்க்கையை அப்சைட் டவுனா திருப்பி போடு, வரலாறு சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் மை ஹிஸ்டரி ஃபாதர், சேஞ்ச் மை ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளத்தை மாற்றுங்க. லிமாமா கடபா ஷண்டனமா யெகோவா எலோஹிம் எல் ஷடாய் எல் எலியோன் லமலபகா ஷண்டனமா ரஹதியா தெரபி ஷடலரமா. We need you Father. நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். லிபா ரட்டனமா ஷலரக. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்களோடு கூட நான் ஆழமா நடக்க விரும்புகிறேன். இயேசு பேதுருவை பார்த்து நீ கொஞ்சம் ஆழமா போடு உன்னுடைய வலைய. ஆண்டவரே, நேத்து நடந்தது போல அல்ல, இன்னும் ஆழமா நான் ஆராதிக்க விரும்புகிறேன், ஆழமா நான் நடக்க விரும்புகிறேன், ஆழமா கேட்க விரும்புகிறேன், ஆழமா என்னுடைய வலையங்கிற ஜபத்தை நான் போட விரும்புகிறேன். ஆழமான தரிசனத்தை கொடுங்க. நான் கரங்கள் வைக்கும் பொழுது இதுவரைக்கும் சிக்காத மீன்கள் சிக்கணும், இதுவரைக்கும் யாரும் போகாத இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க. நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே புதிய அபிஷேகம் என் முழு, நான் கடல் மேல நடக்கணும் அப்பா, நான் படகுக்குள்ள இருக்கக்கூடாது. நான் பேசும் பொழுது என் மேல ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை, இந்த கல்லன் மேல என் சபையை கட்டுவேன் உம்முடைய வார்த்தை இருக்கிறது. நான் சாதாரணமா வாழக்கூடாது, நான் வித்தியாசமா இருக்கணும். உம்முடைய வார்த்தையை சுமக்கிறவனா, உம்முடைய பிரசனத்தை குளோரியை சுமக்கிறவனா. என்னுடைய திறவுகள் என்னென்ன கட்டுகிறதோ அது பரலோகத்துல கட்டப்படும், பூலோகத்துல என்னென்ன பூட்டுகிறீங்களோ அது பரலோகத்துல பூட்டப்படும். ஒரு புதிய அதிகாரம், ஒரு புதிய திறவுகளை கர்த்தர் கருத்துல கொடுக்கிறார். Thank you Jesus. We worship you Lord. We adore you. நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய பாதத்தை கண்ணீரால நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவோடு கூட வாழ்ந்தவர்கள் இயேசு இல்லாம வாழவே முடியாதுங்க. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? இயேசுடைய அன்பை உணர்ந்தவர்கள், இயேசுவோடு கூட நடந்துட்டா அவருடைய அன்பை ருசி பார்த்தவங்க ஒரு நாளும் இயேசு இல்லாம வாழவே முடியாது. God, I cannot live without you God. நான் உங்களுடைய பிரசன்னம் இல்லாம, உங்களுடைய கிருபை இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி, Thank you Jesus. We worship you. We adore you. We lift your name above all the names. எங்க ஒருவர் இருவர் கூடி இருக்கிறார்களோ நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த பலிபீடத்தை ஒரு மேகம் மறைத்து கொண்டிருக்கிறது. லிபாபா கா ஹட்டலே பமானா மரா ஷண்டலரா காண்டனே மமாந்தோரபோ ஷலரமாந்தியாந்தனம். ஆராதனை இயேசுவுக்கே. வலது கரத்தை முடிந்தால் உயர்த்து. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும். நீங்க சொன்னீங்கன்னா வலைய போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். நீங்க சொன்னீங்கன்னா அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். நீ சொன்னால் போதும், நீ காற்றும் வழியில் பாதம் ஒன்றை. அன்பு இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே. Come on, choir, join with me. Sing out loud. Ole rabakata namashela. ஆண்டவரே, ஏசாயா 61வது அதிகாரம் நிறைவேறட்டும். முடவர்கள் நடக்கட்டும், கண் தெரியாதவர்கள் பார்க்கட்டும். இயேசுவுக்கே பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தருண்டு பயமே இல்லை. ஆராதனை ஆராதனை இயேசு. There is no other name before you, after you. You are a jealous God who doesn't give any glory to anyone.
and you deserve for all the glory, Lord Jesus. ஒரு புதிய அபிஷேகம், ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும், நாங்கள் சொல்லுகிறவர்கள் அல்ல, செய்து காட்டுகிறவர்கள். நீங்க இந்த எலும்பை பார்த்து பேச சொன்னீங்கன்னா நான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில உங்களை நீங்களே மறந்து கலந்துட்டீங்க. நான் ரொம்ப தூரம் உங்ககிட்ட நடந்து வந்துட்டேன். இனி நீங்க எல்லாம் என்னால வாழ முடியாது. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து, அன்பின் ஆவியானவரே, பேதுருவை பார்த்து, என்ன நீ நேசிக்கிற? Do you love me? Do you love me, Peter? Do you love me? I love you, Jesus. I don't love you. I love you more than anything in this world. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. என்னுடைய சரீர எலும்புகள் நரம்புகளை மகிமை மூடட்டும். என் சரீரத்துக்குள்ள ஓடுற ரத்தம் உங்களுடைய ரத்தம், உங்களுடைய DNA, உங்களுடைய அடையாளம், உங்களுடைய வார்த்தை. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் சபையாக்கு மேகம் நீ. ஆவியானவரே, சத்தத்தை உயர்த்தி, ஆவியானவரே, இது நான் ஜெயம் எடுக்கிற நேரம். Thank you, Lord. Lama kara shantala mana. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஏலி சாமுவேலை பார்த்து அவனோடு கூட கர்த்தர் பேச நினைக்கிறார். ஏலி, என்ன கூப்பிட்டீங்களா? இல்லப்பா, நான் கூப்பிடல. மறுபடியும் எந்திரிக்கிறேன், என்ன நீங்க கூப்பிட்டீங்களா? இல்ல, நான் கூப்பிடல. ராத்திரி உன்னோடு கூட பிதா பேசிக்கொண்டு இருக்கிறார். அடுத்த தாட்டி கூப்பிடும் பொழுது 4வது முறை, இதோ அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு, உன்னோட வாழ்க்கை மாறும். ஆண்டவரே, நான் கேட்கறதுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லு. உன்னுடைய கரங்கள் பல ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும். அதே சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. லேபா கண்டன். Lord Jesus, you speak, I'm hearing, Lord. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஓரா மாமா கட்டலரா ஷேட்டலரே மகந்தரபோடியான்தனமா. இப்போ நீங்க மாத்திரம் கொயர் கூட சேர்ந்து என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லல, என் செயலில், இது யாருனாலையும் அவ்வளோ ஈஸியாக பாடிட முடியாது. கர்த்தரோடு கூட நடந்தவர்கள், அனுபவித்தவர்கள் மாத்திரமே இந்த வரிகளை பாட முடியும். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, just choir, join the choir and sing along with them. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லல,
என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை ஷாட்டாட்டா மாகாட்டேல ரமா ஹண்டல பிரகாந்தனே. ஹalleluya. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. இன்னும் உற்சாகமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. பக்கத்துல பார்த்து கேளுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை அவர் சாயலாக படைத்திருக்கிறார். தீங்கு உங்களை நெருங்காது, வாதை உங்களுடைய கூடாரத்தை அணுகாது. பக்கத்துல 1000 பேரும் வலது புறத்துல 10000 பேரும் விழுந்து போனாலும் நீங்க விழமாட்டீங்க. ஏன்னா கர்த்தருடைய அந்த நீரூற்றுல நீங்க நாட்டப்பட்டு வேரூன்று இருக்கிறீங்க. நீங்க பூத்து கனி கொடுப்பீங்க. சத்தமா ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, எப்பேற்பட்ட கதவுகள் மனிதர்கள் போட்டு அடைத்திருந்தாலும் God will open a new doors. வெங்கல கதவுகளை போட்டு அடைத்திருக்கிறாங்க, கர்த்தர் வெங்கல கதவுகளை உடைப்பார். இருப்பு தாழ்பால்களை போட்டு அடைத்திருக்கிறாங்க, வசனம் சொல்லுகிறது அவர் இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் கொடுப்பார். ஹalleluya. மனிதர்களால உடைக்க முடியாத வெங்கலமான கதவுகளை கர்த்தர் உடைக்க வல்லவர். புதிய வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். ஹalleluya. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. மைக்ரோஃபோனுக்கு கொஞ்சம் வால்யூம் வெச்சுக்கோங்க. we going to sing a new song. ஒரு புதிய பாடலை, இந்த பாடல் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல நான் பாடினேன். இது ஒரு புதிய பாடல். இந்த பாடல் ரெக்கார்டிங் ஆயிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி நேத்து நான் ஆராதிக்கும் பொழுது என்னுடைய அறையில கர்த்தர் இந்த பாடலை பாட சொன்னார். ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கட்டும், இருந்தாலும் நீ இந்த பாடலை நீ பாடு. கர்த்தருடைய மகிமை அன்றைக்கு மூடுனது போல இன்றைக்கு மூடும். ஹalleluya. ஆமென். என் பின்னாடி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை ஆராதிக்க எங்களை அழைத்தவரே, உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹalleluya. என் பின்னாடி நீங்க பாடுங்க. ஃபர்ஸ்ட் யெகோவா யெகோவா உம்மையே ஆராதிப்பேனுங்கிற அந்த வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி நம்ம ஆராதிப்போம். 4 3 2 1. பீட் மட்டும், பேஸ் மட்டும். கரங்களை தலைக்கு மேல தட்டி, யெகோவா we worship you, we adore you, we bless your name today. யெகோவா. என் பின்னாடி பாடுங்க. ஹalleluya. நான் ஃபர்ஸ்ட் தாட்டி நான் பாடுனா என் பின்னாடி நீங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க பாடுங்க. செகண்ட் தாட்டி நான் என்ன பாடுறேனோ அதெல்லாம் சேர்ந்து நீங்க பாடுங்க. யெகோவா யெகோவா. ஓ லமா ஷட்டரகா. ஓ யெகோவா 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 யெகோவா. தலைக்கு மேல தட்டி, யெகோவா எங்கள் தெய்வமே. இப்ப கரங்களை தட்டி, யெகோவா
ஆராதிக்க எங்களை தெரிந்தவரே, உம்மை ஆராதிக்க எங்களை நல்ல கரங்களை தட்டி எங்களை தெரிந்தவரே, காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த எங்களை உம் கானானுக்குள்ளாக நடத்தினீரே, உம் வார்த்தைக்கு தூரமாயிருந்த எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே, உம்மையே ஆராதிப்பேன். ஓ, உம்மையே ஆராதிப்பேன். ஓ, I love you. உம்மையே ஆராதிப்பேன். யெகோவா, 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 எங்கள் தெய்வமே. ஓ, யெகோவா, அவருடைய நாமம் யெகோவா. எல் ஷடாய், எல் எலியோன், we worship you, Lord. சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்கிறவர் யெகோவா, எங்கள் தெய்வமே. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். என் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்திடுவேன், உத்தமமாய் உமக்கு முன் நடந்திடுவேன். சொல்வோம், என் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்திடுவேன், உத்தமமாய் உமக்கு முன் நடந்திடுவேன். என் நீதியை வெளிச்சமாய் மாற்றினீரே, என் கொம்பை எதிரி முன் உயர்த்தினீரே. என் நீதியை வெளிச்சமாய் மாற்றினீரே, என் கொம்பை எதிரி முன் உயர்த்தினீரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், நான் உம்மையே ஆராதிப்பேன், நான் உம்மையே ஆராதிப்பேன், நான் உம்மையே ஆராதிப்பேன். ஹalleluya. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன கர்த்தர் அநேகருக்கு 2 மீன் தான் இருக்கு, 5 அப்பம் தான் இருக்கு, வீட்டுல கொஞ்சோண்டு மாவு இருக்கு, எண்ணெய் இருக்கு, இதை வைத்துட்டு நான் எப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியும்? நீ அதுல உண்மையா இருந்தா கர்த்தர் அநேகருக்கு அதிகாரியாக வைப்பார். இந்த சம்பளத்தை வைத்துட்டு எப்படி ரன் பண்ண முடியும்? ஒருவன் சின்னதுல குறைவுல கர்த்தர் கொடுக்கிற சின்ன பலத்துல நீங்க உண்மையா இருங்க, கர்த்தர் சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கொடுப்பார். ஹalleluya. என் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்திடுவேன், உத்தமமாய் உமக்கு முன் நடந்திடுவேன். என் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்திடுவேன், இல்லங்கிற கவலை இல்லை. As long as you are there with me, Lord. வெளிச்சமாய் மாற்றினீரே, என் கொம்பை எதிரி முன் உயர்த்தினீரே. என் நீதியை வெளிச்சமாய் மாற்றினீரே, என் கொம்பை எதிரி முன் உயர்த்தினீரே. கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், நான் உம்மையே ஆராதிப்பேன், நான் உம்மையே ஆராதிப்பேன், நான் உம்மையே ஆராதிப்பேன். உன் கரத்திலே உருவான களிமண்ணா, உன் பார்வைக்கு அருமையானவன் நான். உன் கரத்திலே உருவான களிமண்ணா, உன் பார்வைக்கு அருமையானவன். சொல்லுவோம், என் எதிரியின் எதிர்பார்ப்பை தகர்த்தவரே, இந்த சாம்பலை. அவர்கள் நினைத்தார்கள் நான் சிங்க கேபில இருப்பேன். ஒரு நாள் எதிரிகள் நினைக்கல இவன் சிங்க கேபில இருந்து வர முடியும். ஆனா கர்த்தர் வர வைக்கிறவர். உம்மை உம்மை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், நான் உம்மையே ஆராதிப்பேன், நான் உம்மையே ஆராதிப்பேன். யெகோவா, 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 தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தெய்வமே, everybody
Oh, Lama Katele Raga. We only worship you, Lord. You're worthy for everything. Lama Kara Shelera Mama Tororo Shelera Mama. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடும் உண்மையோடும் God, I only worship you with spirit and truth. Yehova, 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 எங்கள் தெய்வமே. இன்னும் ஒரு முறை யெகோவா, 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 எங்கள் தெய்வமே, உம்மையே ஆராதிப்பேன். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் சிங்க கெபிலின் மத்தியிலையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் காலேஜில் 2-3 காலேஜில் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். அப்ளிகேஷன் போட்டுட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா, உங்களுக்கு சித்தமான இடத்துல எனக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். பொள்ளாச்சி மகாலிங்கம் காலேஜில் எனக்கு ₹1 கூட செலவில்லாமல் ஃபுல்லாக ஃப்ரீயாக ஏசப்பா எனக்கு சீட் கிடச்சிது. ஏசப்பாவோட கிருபைக்கு ரொம்ப நன்றி. செய்திக்கு கடந்து போவோம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. யாக்கோபு தோல்வி மேல தோல்வியை காண்கிறார். யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே ஆற்ற தேற்ற யாரும் இல்லை. இந்த நேரத்தில் தான் தேவன் இந்த யாக்கோபை சந்திக்கிறார். யாக்கோபு தேவனிடத்திலிருந்து போராடி ஜெயித்தவன், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவன். அவனுடைய குடும்ப பிரச்சனைகளினால, அவனுடைய மாமா இவனை வஞ்சித்ததினால முகமெல்லாம் சோர்வாகி, இதனுடைய எண்டு ஆதியாகமத்தில் இருக்கிறது. அவன் சோர்வற்றவனாக, அவன் கலங்கினவனாக இருக்கும்போதுதான் யாக்கோபை ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறார். இப்போதும் அப்படின்னா அந்த சோர்வை நீச்சுகிறதற்கு அழகாய் வார்த்தை சொல்லுகிறார். இப்பொழுதும் யாக்கோபே, நீ சாதாரண ஆள் அல்ல, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். ஆமா, இனி உன் பேரை நீ யாக்கோபுன்னு நீ சொன்ன உடனே நான் உன் பேரை மாத்தி இஸ்ரவேல்னு சொன்னேன் பாரு. நடந்ததெல்லாம் ஆதியாகம புஸ்தகத்தில் நடந்தது. இஸ்ரவேல்னு சொன்ன பாரு. என் பேரை உனக்கு நான் முடிசூட்டின பாரு. இஸ்ரவேல் என்றால் என்னுடைய பேரை நான் உனக்கு அலங்கரித்தேன் பாரு. நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிற? நீ ஏன் சோர்ந்து போய் கொண்டிருக்கிற? மனிதர்களால் நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதை நீ ஒரு தூசி போல உதறிவிடு. இப்போ சொல்றார், இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கிறமாய் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். கைகளை தட்டி ஆமென். உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து, நீ என்னுடையவன், எனக்குரிய ஜெயமெல்லாம் உனக்கு தான். ஏதோ ஒரு நேரத்தில் நீ தோற்று போனதுனால ஏன் முகம் சோர்ந்து இருக்கிறது?
ரொம்ப அற்புதமாய் பேசி ஆற்றுகிற தெய்வம். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஆமாம், எங்கு பார்த்தாலும் கெட்ட செய்தியை நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் தீய செய்திகளை தான் நம் காதில் கேட்கிறோம். ஆமாம், மனம் பதற வைக்கிற செய்தியைத்தான் நாம் காதில் கேட்கிறோம். தைரியத்தை இழந்து போகிற செய்தியைத்தான் காதில் கேட்கிறோம். முன்னேற்றத்தை தடுக்கிற செய்தியைத்தான் காதில் கேட்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த யாக்கோபை தேவன் சந்திக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர் நாள்ல ஏன் நீ இப்படி கவலைப்பட்டிருக்கிற? இந்த தைரியத்தில், இந்த பலத்தில் தேவ ராஜ்யத்தை கட்டினான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஏமாற்றத்தில் வந்திருக்கலாம், எடுத்த காரியம் கைகூடி வரலையே என்று வந்திருக்கலாம். இந்த யாக்கோபை சந்தித்த தேவன் உங்களை சந்திக்கிறார். உன்னை சிருஷ்டித்தது நான், உன்னை உருவாக்கினது நான். ஏன் நீ பயப்பட்டுக்கிட்டு இருக்க? உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்ல. தலைப்பு மீட்டு கொண்டேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. கேரளாவில் இருக்கிற ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை, அவங்க புஸ்தகத்தை படித்தேன். பிடி உஷா அவங்க கேரளா மாநிலத்திலிருந்து பல வெற்றியை அவங்க ஜெயிச்சாங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க கேரளாவில் ஒரு ஸ்கூலில் அவங்க ஓட்டப்பந்தயம் ஜெயிச்சதுனால ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த அணி போய் டெல்லியில் விளையாண்டு தோத்து போச்சு. பிடி உஷா கொடுத்த ட்ரைனிங்கில் உள்ள ஒரு பெண்ணு தோத்து போன உடனே, ஓட்டப்பந்தயத்தில் தோத்து போன உடனே அந்த பெண்ணு சொல்லிச்சு, எனக்கு இனி வாழ பிரியமில்லை, எங்க வாழ பிரியமில்லை, எங்க அப்பாவை நான் பார்க்க பிரியமில்லை, எங்களுடைய ட்ரைனிங் டீச்சர் பிடி உஷாவை பார்க்க பிரியமில்லை, எனக்கு விஷத்தை கொடுங்க. நான் 3 வருஷம் என் உடம்பு கெட்டி நானும் இதே மாதிரி பிடி உஷா மாதிரி ஆகும்னு நினைச்சேன். முடியலையே, நான் தோத்து போனேனே. இந்தியாவின் தலைநகரத்தில் நான் தோத்து போனேனே. இனி எப்படி நான் உலக கோப்பையை நான் பெற முடியும்? தோத்து போனேனே. அப்போ டக்குன்னு அவங்க அப்பா இந்த கேள்வி இதை பார்த்து உடனே கேரளாவில் இருந்து பிளைட் மூலமாய் போனார். போய் சொன்னார், சே, நான் முதல்ல சொன்னல மகளே, நம்ம ஒரு கிறிஸ்தவங்க இதிலெல்லாம் பங்கு பெறக்கூடாதுன்னு சொன்னல. உங்க மம்மி பண்ண வேலை ஒன்றிய தோத்து போனால் பரவாயில்ல, டேடி இருக்கிறேன். கையை உயர்த்தி, டேடி இருக்கிறேன். ஆமா, நீ தோத்து போனா பரவாயில்ல, இன்னும் 1000 மெடல் நீ வாங்குவ. உன்னை சிருஷ்டித்த தகப்ப இருக்கிற, உன்னை உருவாக்கின தகப்ப இருக்கிற. அந்த பெண்ணு, அப்பா நான் உங்களை பார்க்க முடியும், நான் பார்க்க எனக்கு அவமானமா, அதாவது என்ன சொல்றேன், எனக்கு வெக்கமா, நான் அப்படி தோத்து போனேன். வாலிப பிள்ளைய தோல்ல தூக்கி போட்டார். +2 பிள்ளைய. ஏன் மகா, எனக்குரிய மகா. இப்போ கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிடும். இப்போ கொஞ்ச நேரத்தில் மகா வீர பிள்ளையா மாறி 2 தட்டு தட்டினார். உடனே முகம் கலங்கி ஆயிட்டு. கையை உயர்த்தி, எப்படி தான் கர்த்தர் உங்களை தட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எங்கு பார்த்தாலும் தீய செய்திகள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சிருஷ்டித்தேன், நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன். எனக்கு இருக்கிற அக்கறை வேற யாருக்கும் உன் மேலே இருக்காது. நான் உன்னை உருவாக்கினேன், எனக்காகவே உருவாக்கினேன். என்னை போல வாழ உன்னை உருவாக்கினேன். நீ பயப்படாத இனி. அல்லேலூயா. நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஒவ்வொரு வருஷத்துக்கும் 365 நாள் தான் வரும். யூப்ளி வருஷம்னு ஒன்று இருக்குது. அப்போ ஒவ்வொரு மாதமும் பிப்ரவரி 28 வரும். வருஷத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 29 வரும். 29ஆம் தேதி பிப்ரவரி வரும். அப்போ 366 நாட்கள் வரும். எப்போது, ஆமாம், 365 தான் கணக்கு. எப்போது ஒருக்கா 365ஆவது வரும். அதனால் எங்கள் பைபிள் படிக்கிற போது, நாங்கள் பைபிள் காலேஜில் படிக்கும் 365 நாளும் கர்த்தர் பயப்படாதீங்கன்னு இந்த பைபிளில் எழுதி வச்சிருக்கிறாராம். எழுதி வச்ச அந்த பண்டிதர் சொல்கிறாங்க, 365 நாள் இல்லை, 366 நாள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தான் சொல்றார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன்கிறார். ஆமென். அல்லேலூயா.
நீங்க 40வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுள்ள பச்சமாய் பேசுங்கள், போர் முடிந்தது, ஆமா அக்கிரமம் நீங்கிட்டுன்னு சொல்லுங்க. வாசிமா. என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை ஆற்ற முடியாம இருக்கிறாங்க. என் ஜனம் தேர்தல் அடையாம இருக்கிறது. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி, எருசலேமோடு கூட பட்சமாய் பேசி, அதன் போர் முடிந்தது என்று, யுத்தம் முடிஞ்சதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்று, அக்கிரமங்கள் பாவங்கள் நிவிர்த்தி ஆயிற்று. அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு, அக்கிரமம் மன்னிக்கப்பட்டுட்டு, என் கையினால மன்னித்து இரட்டிப்பான நன்மையை கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன அற்புதமானது. ஆட்சி ஆள் இல்லை, தேற்ற ஆள் இல்லை. செஞ்ச குற்றத்தை சுட்டி காட்டி, ஆமா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பட்ட புண்ணே படும், கெட்ட குடியே கெடுமாங்க. அந்த மாதிரி அதை பெருசாக்குறதுக்கு தான் ஆள் இருக்காங்க. ஆட்சி தேற்றி அரவணைத்து தூக்கி விட ஆள் இல்லை. உடைய தகப்பனாருக்கு தான் அதை பற்றி தெரியும், என் பிள்ளைய பற்றி. ஆமாம், டெல்லியில் வரமாட்டுக்கா, நான் செத்து போகிறேங்கிறாளா, உடனே பிளேட் பிடிச்சி போனார். போய் பிள்ளையை தூக்கினார். நான் இருக்கிறேன்ப்பா மகளே, ஆமாம் நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன். இயேசு ஜெயிச்ச இயேசு இருக்கிறார். உனக்காகத்தானே இதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன். நீ ஏன் இந்த சின்ன காரியத்தை குறித்து ஆற்றினார், தேற்றினார். ஆமா, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுன்னு சொன்னார். அது தீர்த்துட்டேன், ரெட்டிப்பா ஜனங்களை நான் நிரப்புவேன்னார். என்ன அற்புதமான காரியம். அல்லேலூயா. இங்கே ஒரு தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் காயங்களை கட்டி கொண்டிருக்கிறார். உன்னை தேற்றி கொண்டு இருக்கிறார். உன்னை ஆற்றி கொண்டு இருக்கிறார். உன் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு இருக்கிறார். உன்னை மீட்டு கொண்டேன் என்று கர்த்தர் உச்சமாய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, முந்தினவில நினைக்க வேண்டாம், பூர்வமானவிலை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். ஏன் தோல்வியை போட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் கீழே விழுந்ததை நினைச்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் இழந்ததை நினைச்சுக்கிட்டே இருக்கிற? எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருவேன். அல்லேலூயா. 43வது அதிகாரம் 18-19 வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அது தோல்வி, தோல்வி, தோல்வி. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை தலைக்கு மேல, தலைக்கு மேல. என்ன புதிய காரியம்? உன்னை மீட்டு கொண்டே என்கிறதான் புதிய காரியம். உன்னை தேற்றி ஆற்றி அரவணைத்து உன்னை நான் மீட்டு கொண்டேன். 250 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனிதர்களை ஏலம் போடுவாங்க, அடிமைகளாய் விற்பாங்க. 250 ஆண்டுகளுக்கு முன்னால ஆபிரகாம் லிங்கனுடைய எழுதின புஸ்தகங்களை நான் படித்தேன். பல நூற்றுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான். அங்க முரடர்கள் ஆப்பிரிக்கா தேசத்துக்குள்ள போவாங்களாம். போய் அங்க இருக்கிற இளம் பெண்களை உடனே ஒரு கர்ச்சிப் அப்படி போடுவாங்களாம், அப்படி மயக்கணும். உடனே கையை காலை கட்டி கப்பல் மூலமாய் அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து சந்தையில் ஏலம் போடுற வழக்கம் இருந்ததும். 250 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனிதனை ஏலம் போடுற வழக்கம் இருந்ததாம். இப்போ நீங்கள் ஏலம் போடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆப்பிரிக்காவில் உள்ள பெண்களை கையை காலை கட்டி கப்பல் மூலமாய் கொண்டு போய் ஏலம் அந்த சந்தையில் கூறுவாங்க. இந்த பெண்ணை கொண்டு போனால் வீட்டு வேலைக்கு அடிமைக்கு அடிமையாக்குறது, அடிமைக்கு அடிமையை வச்சுக்க. அதில் தான் அப்படி ஏலம் போட்டுருக்கிற போது குதிரையில் வந்ததானே ஆபிரகாம் லிங்கன் அப்படி நிறுத்தி ஒரு பெண்ணை ஏலத்துக்கு எடுத்தார். கொஞ்ச நேரம் அப்படி போனார். அம்மா நீ வீட்டுக்கு போனார். அவன் அசந்துட்டா. என்னங்க நாங்கள் எங்கே போக? உங்கள் வீட்டுக்கு வரேன். இல்லை நீ சுயாதீனமாய் வாழு, எனக்கு நீ அடிமை இல்லை. இதைத்தான் இயேசு செய்தார். இதைத்தான் இயேசு செய்தார். இதைத்தான் இயேசு செய்தார். பிசாசு நம்மை ஒவ்வொரு காரியத்திற்கு தலை தூக்க முடியாதபடி அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தி நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளே தள்ளும் பொழுது இயேசு வந்தார். வேதம் சொல்லுகிறது, இவ பேரு ஆபிரகாம் குமாரத்தி. சாத்தான் 18 வருஷமா கட்டி வச்சிருந்தான். இந்த ஓய்வு நாள்ல இந்த கட்டிலிருந்து இவளை விடுதலை பெற வேண்டாமோ என்று விடுதலை கொடுக்கார். அதுலயும் அந்த நாட்கள்ல குற்றம் கண்டுபிடிக்காங்க. எப்படி நீர் விடுதலை பண்ணினீர்? ஓய்வு நாள் ஆச்சே,
லூக்கா எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த அடிமைத்தனத்தை பாருங்க, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது ஓய்வு நாள்ல கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையோ என்று அவிழ்த்து விட்டார். கைகளை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அன்னைக்கே 18 வருஷமாய் கட்டி இருந்த கட்டு அவளை விட்டு விலகியது. எப்படி யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொன்னாரோ, ஆபிரகாமின் குமாரத்தி, பரிசுத்தமுள்ள ஆபிரகாமின் சந்ததியில வந்தவா. எல்லாரும் சொன்னாங்க இவள் ஏதோ பலவீனப்படுத்த ஆவின்னு சொன்னாங்க. ஆண்டவர் சரியாய் கண்டுபிடிச்சார். சாத்தான் கட்டி இருக்கிறது, இந்த கட்டிலிருந்து இவளை மீட்க வேண்டாமோ? சவால் விட்டு மீட்டு கொடுத்தார் தெய்வம். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு 8வது அதிகாரத்தை நீங்க பார்த்தா, குஷ்டரோகி தேவன் மீட்டுக் கொண்டார். சூம்பின கையுடையவனை கர்த்தர் மீட்டுக் கொண்டார். பிசாசு பிடிச்சவனை கர்த்தர் விடுதலை செய்தார். கொந்தளிப்பு, கடல் அழிந்து போவோம், காற்றையும் கடலையும் அதட்டி ஜனங்களை மீட்டுக் கொண்டார். 100க்கு அதிபதி வாரான், நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு பாத்திரம், என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதத்தினால மிகவும் கஷ்டப்படுறான், ஒரு வார்த்தை சொல்லும். திரும்பி பார்க்கிறார். இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலையப்பா, போ. வேலைக்காரன் சுகமா, அப்படி திரும்பி பார்த்தா சுகமா இருக்கிறான். இயேசுவை போல சுகம் கொடுக்க ஜனங்களை மீட்டுக்குள்ள யாராலையும் முடியாது. அந்த தெய்வம் இங்க உலாவி கொண்டு இருக்கிறார். அந்த தெய்வம் உங்களுக்கு மீட்பு கொடுக்க வந்திருக்கிறார். 10 காரியத்தில் மீட்பு கொடுப்பார். நான் இப்ப சொல்ல ஆமேன் ஆமேன் என்று சொல்லணும். துக்கத்திலிருந்து ஜனங்களை மீட்டுக்கொள்ள போகிறார். வியாதியிலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்க போகிறார். பலவீன கட்டிலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்க போகிறார். சாப கட்டிலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்க போகிறார். சாத்தானுடைய பிடியிலிருந்து ஜனங்களை விடுவிக்க போகிறார். மரண அவஸ்தையிலிருந்து ஜனங்களை விடுவிக்க போகிறார். பில்லி சூனியத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்க போகிறார். மாம்ச இச்சை கட்டிலிருந்து ஜனங்களை கர்த்தர் விடுவிக்க போகிறார். பின்மாற்றத்திலிருந்தும் ஜனங்களை கர்த்தர் விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. செய்வன சூழ்ச்சியிலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறார். 3 காரியங்களில் தெய்வம் ஜனங்களை மீட்டுக் கொண்டார். முதலாவது, புய பலத்தினாலே ஜனங்களை மீட்டுக் கொண்டார். தேவனுடைய புய பலன், கர்த்தருடைய கரம், அந்த ஓங்கிய புயம், பலத்த கரத்தினாலே பிசாசின் கையில் இருந்து, எகிப்தின் அந்த சூளையில் இருந்து ஆண்டவர் விடுவித்தார். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பாருங்க, இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய தேவன், நம்முடைய தேவன் ஜனங்களை தெரிந்து கொண்டு, எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது, எப்படி இருந்தாங்களாம்? எகிப்து தேசத்துல பரதேசியாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி, புய பலத்தினாலே, அவருடைய புய பலத்தினாலே எகிப்திலிருந்து மீட்டு கொண்டார், புறப்பட பண்ணினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, எகிப்து என்பது அது ஒரு சூளை, அது ஒரு அடிமைத்தனம், யாராலையும் வெளிப்படுத்த முடியாத ஒரு அடிமைத்தனம், சிறையிருப்புன்னு சொல்லலாம். அதுல இருந்து அழகாய் தேவன் தம்முடைய புயத்தினாலே, நம்முடைய ஆண்டவருடைய புயம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த புயம், ஓங்கிய புயம், பலத்த கரம், அவருடைய கரத்தை தடுக்க எந்த மனுஷனாலும் கூடாது. அப்படிப்பட்ட கரத்தை வைத்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். என் அருமையான தேவனுடைய மகனே, மகளே, ஒரு விடுதலை வேணுமா? அவருடைய கரத்தை நீங்க பார்க்கணும். தேவனுடைய கரத்தை பார்க்கணும். ஏசாயா எழுதின புஸ்தகம் 45வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வரும் காரியங்களை குறித்து என் கரத்துக்கு கட்டளையிடுங்கள். வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். வரும் காரியங்கள், நமக்கு தேவைகள் ரொம்ப,
வரும் காரியம் என்ன? மகனே மகளே, உன் பிள்ளைகளுடைய வரும் காரியங்கள் படிப்பா, வேலையா, கணவனாருடைய வரும் காரியங்கள் என்ன? தெளிவாய் சொன்னார் யாக்கோபை பார்த்து. யாக்கோபை பின்பற்றுகிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சரியாய் சொன்னார். வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கிரியைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். என் கரத்தின் கிரியைகளை குறித்து கட்டளையிடுங்க. என் கரம் விடுவிக்கிற கரம். ஆமா, விடுவிக்கிற கரம். என் கரத்துக்கு நீங்க கட்டளையிடுங்க. என் நாமத்தினால நீங்க ஒன்னையும் கேட்கல, கேளுங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா சொல்றார் புதிய ஏற்பாட்டில், என் நாமத்தில் ஒன்னும் கேட்கல, நீங்க பெற்றுக்கொள்ளல, கேளுங்க. என் கரத்துக்கு கிரியைகளுக்கு கட்டளையிடுங்க. என் கரம் ஓங்கிய கரம், என் கரம் பலத்த கரம், மீட்கிற கரம், என் கரம் தூக்கி எடுக்கிற கரம். என்ன நினைச்சீங்க? சாதாரணமான உங்களை விடுவிக்கல. 22ஆம் சங்கீதத்தில் சொல்லுங்க, நம்முடைய கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள், உருவ குத்தினார்கள். சிலுவையில் இந்த கரத்தை நீட்டினார். சுலமித்தியால் தேவனுடைய கரத்தை பொன் வளையம் போல, தேவனுடைய கரமா, பொன் வளையமா, பொன்னுக்கு சமானமா தேவனுடைய கரம். அந்த கரத்தை சிலுவைக்கு நேராக நீட்டினார், உருவ குத்தினார்கள். என் கையையும் காலையும் உருவ குத்தினார்கள். ஒரு கணவனார் ஒரு வீட்டில் குடிச்சு குடிப்பாரு, இருமல்ல ரத்தமும் சளியுமா கக்குவார். வீட்டில் இருந்த அந்த ஒரு டாக்டரும் சொல்லிட்டார், உங்க வீட்டுக்காரர் கடைசி நேரம் தான். பிள்ளைகள்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்க மனைவி கர்த்தருடைய பிள்ளைகள், அவரை பெத்த தாயும் தகப்பனும் கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய தாய் தகப்பன் சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கிறோமே, கேட்டையாடா? குடிச்சு கடைசியில் இன்னும் 2 நாள்ல செத்து போன்னு சொல்லிட்டாரு. தகப்பனே என் பாவம் செய்த மகனை மன்னிங்கப்பா. வயசான 78 வயசு நான் இருக்கிறேன், எனக்கு முன்னால என் மகன் மறிக்க கூடாது. நான் மறிச்சா என் மகன் என்ன அடக்கம் பண்ணணும்? நான் என் மனைவியும் சொல்றோம், உங்க கரத்துக்கு கட்டளை இடுகிறோம். எங்க சின்ன பிள்ளையில இருந்து இயேசுவை தவிர எனக்கு யாரும் தெரியாதப்பா, என் மகனை காப்பாத்தும், என் மகனை காப்பாத்தும். உங்க கை இன்னைக்கு தொடட்டும். டக்குன்னு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது உட்கார்ந்து இருக்கிறாரு. வாந்தி நின்றுச்சு, ரத்தம் நின்றுச்சு. என்ன நடந்தது? சொல்றாரு, எப்பா யாரோ என்னை கையை வச்சு எந்திரின்னு சொன்னாங்க. நான் திரும்பி பார்க்க ஒருவரையும் காணோம். ஒரு புது பலனே வந்துட்டு, புது இருதயம் வந்துட்டுப்பா எனக்கு. யார் செஞ்சா தெரியுமா? இயேசு செஞ்சா. தாய் தகப்பனுடைய கண்ணீரை பார்த்து செய்தார். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை பார்த்து கர்த்தர் சுகம் தருவார். உங்களுடைய கரத்துக்கு கட்டளை இருந்த வயசானவங்க சொன்னாங்க, நான் செத்தா என் மகன் என்னை அடக்கம் பண்ணணும், இப்ப நான் அடக்கம் பண்ற கட்டம் வந்துட்டே. அப்பா தெய்வமே, நான் இள வயதுல உமக்குன்னு நான் பைபிளை தூக்கிட்டு சமந்தேனே, என் பேச்சை கேட்காம குடிச்சிட்டானே, ஒன்னும் இல்லாம போயிட்டானே. அந்த ஐயாவுடைய ஜெபம், அந்த அம்மாவுடைய ஜெபம், ஒரு கரம் வந்து அந்த குடிகாரனை எழுப்பி அதே பைபிளை தூக்க வச்சது. கைகளை உயர்த்தி அன்றைக்கு நடந்த அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கும் செய்ய காத்திருக்கிறார். புயம் மீட்டுக்கொள்ளும், புயம் மீட்டுக்கொள்ளும். ஆமா, ஒரு புயம் உங்க வீட்டுக்குள்ள உலாவுது, தேவனுடைய புயம். 2வது, பரிசுத்த ஆவியானவரால் மீட்டுக்கொள்வார். எபேசியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நல்லா கவனிங்க, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி, மீட்புக்குன்னே பெற்றது. பரிசுத்த ஆவி ஏதோ யதார்த்தமா வந்ததில்லை, எல்லாம் முடிந்தது என்று தன் ஆவியை விட்டார்லவா சிலுவையில், அந்த ஆவிக்கு பேர் தான் பரிசுத்த ஆவி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆமே, நான் போவேன், ஆனால் நான் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வரார். நான் போனதுக்கு பிறகு என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படியாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்புவேன்.
கர்த்தருடைய ஆவியானவர் என்ன வேலை தெரியுமா? அவங்க மீட்டெடுக்கிற வேலை. மீட்டெடுப்பார். அதை நீங்க துக்கப்படுத்தக்கூடாது. துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தா ஒரு மீட்பு கிடைக்கவே கிடைக்காது. ஜனங்களை மீட்கிறதற்காகத்தான் ஆமா கர்த்தருடைய ஆவியானவர் அனுப்பினார். அவருடைய வேலை உங்களை அதாவது தூக்கி எடுக்கிற வேலை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தூக்கி எடுக்கிற ஆவியானவர். ஆவியானவரை நல்லா நீங்க நிரம்பணும். உங்க ஜெபம் மாறணும். உங்களுக்கு கொஞ்ச நாள் என்னமோ ஆவியானவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆவியானவருடைய வேலை என்ன வேலை தெரியுமா? பிசாசு நுகத்தடிய ஜனங்கள் மேல வைப்பான். ஒரு சின்ன காரியம்னாலும் எந்திரிக்க முடியாதபடி நுகத்தடி போட்டுருவான். அபிஷேகத்தினாலும் நுகத்தடிகளை முறிப்பார். ஏசாயா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசித்தா, நீங்க அபிஷேகம் பெற்றுட்டேன்னு வச்சுக்கோங்க, நுகம் முறிக்கப்பட்டு. வாசிமா. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும், அந்நாளில் உன் தோளில் இருந்து உன் சுமையும், உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். அபிஷேகத்தினால நுகத்தடிகள், நுகம், அடிமைத்தனத்தின் நுகம், பாவத்துக்கு உட்பட்ட நுகம் முறிந்து போகும். ஒரு குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம், ஒரு வீடை கொஞ்சம் சீப்பாக இருக்குதுன்னு அதை வாங்கினாங்க. அந்த வீட்டில் வாழ்ந்த ஒரு அருமையான ஒரு மகா சூசைட் பண்ணிட்டான். தற்கொலை பண்ணனால வீடு அவங்க பிரகாரம் 6 மாதம் அடைச்சிருந்து. ஜோசியக்காரன் சொன்னால் அடைச்சி போட்டுருங்கன்னா, பிறகு அவங்களுக்கு குடியிருக்க வர்றதுக்குள்ள பயம். அவங்க தான் நாட்கள் சாஸ்திரம் பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்ல ரொம்ப 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம், 2 வருஷம் ஆச்சு. வீடு பூட்டி கிடக்கு. திடீர்னு பார்த்தா அந்த வீடுக்கு கிரயத்துக்கு வருதுன்னு சொன்னோடனே திருநெல்வேலியில் இருக்கிறவங்க இங்கே வியாபாரத்துக்கு வந்தவங்க அதை வாங்கினாங்க. இங்கே குடி வந்தாங்க. அந்த வீடு சீப்பாக விலை வந்துச்சு. வீடு ஃப்ரீயாகவும் இடத்து ரேட்டுக்கு தான் வீடு வந்துச்சு. அதை வாங்கினாங்க. வாங்கினா அவங்க மனைவியை பாருங்கள், வாங்கி ஜபக்கூட்டம்லாம் நடத்தி அங்கே இருக்கிற பொழுது அந்த அந்த பிசாசுடைய அந்த ஓலை சத்தம் கேட்குமா. யாருக்கும் கேட்காது, அந்த பெண்ணுக்கு மட்டும் கேட்குமா. அப்போ ஆமாம், அது வரைக்கும் இவங்க பரிசுத்தாவியை பெறல. பரிசுத்தாவியை பெற்ற உடனே அப்படி பயந்து நடுங்கி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்காங்க. பரிசுத்தாவியை பெற்றாங்க. பரிசுத்தாவியை பெற்ற உடனே ஆவியில் வைராக்கியம் கொண்டு அந்த ஆவியை பேசுவாங்க. பொல்லாத ஆவியே, தற்கொலை பண்ண ஆவியே, நான் கர்த்தருடைய பிள்ளை, அபிஷேகத்தினால தேவனே முத்திரை போட்டிருக்கிறார், போ, எரிந்து விழுந்ததாமா. கையை தட்டுங்க பார்ப்போம். அந்த சகோதரி சொன்ன சாட்சி, எங்க வீட்டு பக்கத்துல திஷ்டி பொம்மையை எரித்தது போல எரிந்து விழுந்தது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் அக்னியான தெய்வம். அவர் அக்னி. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு பேர் அக்னியின் தெய்வம். அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பில்லி சூனியம் ஏவுதலுக்குள்ள நீங்க கட்டப்பட்டிருக்கீங்களா? கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆவியில நிற, ஒரு அக்னி சுட்டெரிச்சிரும், ஒரு அக்னி சுட்டெரிச்சிரும். அபிஷேகத்தினால நுகத்தடிகள் முறிக்கப்படும். 3வது சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அப்படியே சொந்த இரத்தத்தினால ஜனங்களை ஆண்டவர் மீட்டுக் கொண்டார். 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, நல்ல கவனிங்க, கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கீங்க. எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க. ஒரு மீட்பு இயேசுவின் இரத்தத்துல தான் மீட்பு, வேற எந்த விதத்துல மீட்பு இல்லை. 18வது வசனம் சொல்லுது, உங்கள் விலையேற பெற்ற வஸ்துனாலும் பொண்ணுனாலும் உங்களை மீட்காம. 18வது வசனம், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் இரத்தம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியான ஒரு இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கீங்க. கைகளை உயர்த்தி, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினருமாய் கர்த்தர் சொல்ற, பயப்பட உன்னை மீட்டுக் கொண்டேன். 3 காரியம் சொல்லிட்டேன். தன் புயத்தினால ஜனங்களை மீட்டுக்கொள்வார். புயத்துக்கு கட்டளை இடுங்க. அபிஷேகத்தினால மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி அபிஷேகம் நுகத்தடியில் முறிச்சிரும். எல்லாம் ஆவியில் நிரம்புங்க.
அந்தகார சக்திகள் வீட்டுக்கு முன்னால் எரிஞ்சு விழும். ஆமீன் சொல்லுங்க. மூணாவது இயேசுவின் இரத்தத்தினால. ஆமாம், நீங்கள் நேற்று ஒருவரை எல்லாரும் பயந்துட்டாங்க. ஒருவரை ஆட்டோவில் தூக்கி போட்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஆட்டோ அவர் உடைக்கிற மாதிரி துள்ளுறாரு, வைக்கிறாரு. அவங்க இந்த சென்றாம்பாளையத்தில் இருந்து ஒருவர், இங்கே இருந்த கொஞ்சமான வயசான பாட்டியெல்லாம் கத்துறாங்க. நான் உள்ளே ஜாம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி தட்டுறாங்க. எனக்கு இந்த பிசாசு பிடிச்சிக்கங்களை கண்டாலே எனக்கு ஒரு தைரியம் வந்துடும். அல்லேலூயா. ஒன்றுமே சொல்ல வேண்டாம். ஆமாம், அவங்க மேலே கையை வைக்க வேண்டாம். இயேசுவின் ரத்தம் சொன்னால் போதும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆமாம், இயேசுவின் ரத்தத்தில் அவ்வளோ பவர் இருக்கு. ஆமாம், ஒருவனை கொண்டு வந்தாங்க, ஒருவனை 50 பேர் கொண்டு வர்றாங்க. 10 ஆட்டோ வருது, ஒரு கால் டாக்ஸி வருது. அவன் என்னென்னமோ பண்ணுறான். இன்னும் உள்ளேருந்து நான் போட ஒன்றும் ஒரு ஜெப எண்ணெய், அவங்க பார்க்குறதுக்கு ஒரு ஜெப எண்ணெயை வச்சு உச்சியில் வச்சேன். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம்னு ஒரு 50 முறை தலையில் வச்சு ஜெபம் பண்ண. அப்படியே அமைதி ஆயிட்டான். அல்லேலூயா. அடுத்த காரில், வந்த காரில் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. சோத்திரம். என்ன சொல்கிறேன்னா, இந்த இயேசுவின் ரத்தம் இருக்கு பாருங்க, இதை நீங்கள் கூட வாயில் உச்சரித்தா பிசாசு அழிஞ்சே போவோம். ஆமேன். சங்காரம் பண்ணுகிற தூதன் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்றும் தொட முடியாது. இயேசுவின் ரத்தம் அவ்வளோ வல்லமையுள்ள ரத்தம். அல்லேலூயா. இயேசுங்கிற அந்த தெய்வம் நமக்காக பாவம் அறியாத பரிசுத்தராய் வாழ்ந்தவர். யாரு குற்றம் சாட்ட முடியாது. அந்த பரிசுத்தத்தினால தான் பேய் நடுங்குது, எல்லாரும் நடுங்குறாங்க, முழங்கால்கள் எல்லாம் முடங்குது, நாவெல்லாம் அறிக்கை பண்ணுது. அந்த நாமம் வானத்திலும் பூமியிலும் உயர்ந்த அந்த இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. 430 வருடம் அடிமையாக இருந்தவங்க எப்படி விடுதலை வந்தாங்க? ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால. புதிய ஏற்பாட்டில் இயேசுவே இரத்தத்தை சிந்தினார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.